Hi students, so in class la enna paaka porom appadina resolution of a force or resolved parts of a force okay va adhaadu oru force ku resolved part eppadi find பண்றது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம் okay va so இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸா எடுத்துக்கிறேன் okay va so என்ன அப்படினா first one பாத்தீங்கன்னா f is acute with ox okay va second one பாத்தீங்கன்னா f is obtuse with OX okay va so அதாவது என்ன பாத்தீங்கன்னா குறுங்கோணம் விரிகோணம் so நமக்கு தெரியும் so first acute angle இருந்தா என்ன ரெண்டாவது obtuse angle இருந்தா என்ன அப்படி நம்ம பார்க்க போறோம் okay so பாருங்க இந்த பாயிண்ட் 1 எடுத்துக்கிறேன் so இப்போ இந்த ஓங்கற பாயிண்ட்ல Fங்கற ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன் okay so இப்போ பாத்தீங்கன்னா இந்த Fங்கற ஃபோர்ஸ் இந்த OXங்கற லைன்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா θ இது வந்து ஒரு acute angle ஓகேவா so இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரிசால்வ் பண்ண போறேன் ஓகேவா சோ நம்ம ரெண்டு டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஒன்னு along OX ல ரிசால்வ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு along OY ல ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த OX ம் OY ம் பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும் ஓகே சோ இப்போ along OX ல ரிசால்வ் பண்றேன் ஓகேவா சோ அப்ப எப்படி ரிசால்வ் பண்றது அப்படினா சோ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த ஒரு லைன் வரையறேன் ஓகேவா சோ இந்த பாயிண்ட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா A ன்னு டினோட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இப்போ இந்த ஃபோர்ஸ் F உடைய ரிசால்வ்ட் பார்ட் along OX என்ன அப்படினா OA ஓகேவா சோ இந்த OA தான் இந்த ஃபோர்ஸ் F உடைய ரிசால்வ்ட் பார்ட் along OX சோ இது எப்படி கால்குலேட் பண்றது இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா சோ இதுக்கு வந்து நான் ஒரு C ன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேவா சோ from the right angle triangle OAC நான் என்ன பண்றேன் அப்படினா cos θ ஓட வேல்யூ கால்குலேட் பண்றேன் ஓகேவா சோ அப்ப cos θ என்ன கிடைக்கும் cos θ அப்படினா adjacent side by hypotenuse so adjacent side என்ன OA divide by hypotenuse என்ன OC so that is equal to OA by OC ங்கிறது அந்த ஃபோர்ஸ் F தானே so F so இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படினா OA equal to F cos θ okay so என்ன கிடைச்சிருச்சு அப்படினா இந்த Fங்கற ஃபோர்ஸ் உடைய ரிசால்வ்ட் பார்ட் along OX என்ன அப்படினா F cos θ ஓகேவா சோ அதாவது resolved part of F along OX ஓகேவா equal to F cos θ ன்னு கிடைச்சிருச்சு ஓகே சோ இப்போ இதே இது இங்க வாங்க ஓகேவா சப்போஸ் obtuse angle-ஆ இருந்தா என்ன ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட 1 எடுத்துக்கிறேன் சோ அந்த பாயிண்ட்ல நான் ஒரு ஃபோர்ஸ் F எடுத்துக்கிறேன் ஓகே சோ இப்போ இந்த Fங்கற ஃபோர்ஸ் இந்த OX-ங்கற லைன் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா θ ன்னு டினோட் பண்ணிக்கிறேன் இது ஒரு obtuse angle ஓகேவா சோ இப்போ இந்த ஃபோர்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா ரிசால்வ் பண்ண போறேன் along OX ல ரிசால்வ் பண்ண போறேன் சோ எப்படி ரிசால்வ் பண்றது சோ இதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் இதல டிரா பண்றேன் சோ இந்த பாயிண்ட A ன்னு டினோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ இத என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு C ன்னு டினோட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இப்போ இந்த Fங்கற ஃபோர்ஸ் உடைய ரிசால்வ்ட் பார்ட் along OX என்ன அப்படினா OA ஓகேவா சோ ரைட் ஓகே சோ இப்போ இந்த ஆங்கிள் θ அப்படினா இந்த ஆங்கிள் என்ன வரும் வந்து 180 மைனஸ் θவா சோ இது டோட்டலா 180 டிகிரி சோ இந்த ஆங்கிள் θ அப்படினா சோ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 ல இருந்து இந்த θவை கழிச்சிட்டோம் அப்படினா இந்த ஆங்கிள் கிடைச்சிருமா சோ 180 மைனஸ் θ சோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ from the right angle triangle என்னது OAC ஓகேவா right angle triangle OAC என்ன பண்றோம் அப்படினா நமக்கு இந்த OA தான கால்குலேட் பண்ண போறோம் அப்ப cos ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம் cos 180 θ equal to என்ன வரும் adjacent side by hypotenuse so OA by hypotenuse என்னன்னு பாத்தீங்கன்னா OC ஓகே இப்போ cos 180 θங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படினா minus cos θ ஓகேவா cos 180 θங்கிறது minus cos θ so that is equal to so OA by OC ஓட வேல்யூ என்ன அப்படினா F ஓகே சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா OA equal to minus F cos θ ஓகே சோ இப்போ பாருங்க இந்த OA equal to plus F cos θ சோ இந்த OA equal to என்னது minus F cos θ சோ அப்ப ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளா இருந்ததுனா சோ நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் ஓகேவா சோ ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளா இருந்ததுனா அத ரிசால்வ் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்ல வருது என்ன அப்படினா வேற சிம்பிளா வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா சோ இப்போ Fங்கற ஃபோர்ஸ் நான் OX ங்கற டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்றேன் சோ அதே டைரக்ஷன்ல இருக்கு பிளஸ்
ஸோ இதே இது இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸை நான் அந்த OXங்கிற டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணும்போது ஸோ இப்படி ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுது, ஆப்போசிட் ஆகிடுதா, ஓகேவா. ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு என்ன மைனஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் எஃப் காஸ் தீட்டா தான், இங்கேயும் எஃப் காஸ் தீட்டா தான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரிசால்வ் பண்ணுற மெத்தட், ஓகேவா. ஸோ அலாங் த லைன் OX கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இதே மாதிரி அலாங் நம்ம என்ன பண்ணிடலாம், OYல கால்குலேட் பண்ணிடலாம், ஓகேவா. அப்போ அலாங் OY இந்த ஒரு கேஸ்ல அலாங் OY கால்குலேட் பண்ணேன். ஸோ அலாங் OY என்ன வரும் அப்படின்னா, ஸோ இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறேன், ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை Bன்னு எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா, ஓகேவா. ஸோ இப்போ இந்த OB யோட வேல்யூ தான் வேணும். என்ன Fங்கிற ஃபோர்ஸை அலாங் OY ல நான் ரிசால்வ் பண்றேன் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன OB, ஓகேவா. ஸோ அப்போ நான் காஸ் தீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்றேன். ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃப்ரம் the right angle triangle, என்ன ட்ரையாங்கிள்னா OBC எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ OBC, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா காஸோட வேல்யூ கால்குலேட் பண்றேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னா cos 90 மைனஸ் தீட்டா, ஓகேவா. ஸோ இப்போ cos 90 minus theta equal to adjacent side by hypotenuse. So adjacent side என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OB divided by hypotenuse என்ன OC. So இப்போ that is equal to இப்போ பார்த்தீங்கன்னா OB divided by OCங்கிறது என்னது F. ஓகே, ஸோ அப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும் OB equal to F into cos 90 minus theta என்னது sin theta, ஓகேவா. ஸோ OB equal to என்ன கிடைச்சிச்சு F sin theta. அதாவது இந்த Fங்கிற ஃபோர்ஸ் உடைய ரிசால்வ்டு பார்ட் along OY என்ன அப்படின்னா OB, அதோட வேல்யூ F sin theta, ஓகேவா. ஸோ அதாவது ரிசால்வ்டு part of F along OY is equal to F sin theta. ஸோ இதுதான் ஒரு ஃபோர்ஸுக்கு ரிசால்வ் பார்ட் ஃபைண்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு தியரத்தில் யூஸ் ஆக போகுது, ஓகேவா. ஸோ தியரம் என்ன அப்படின்னா தியரம் ஆன் ரிசால்வ்டு பார்ட்ஸ். ஸோ அதில் இது யூஸ் ஆகும்.